அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோனூடாக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இது ஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறவங்களுக்கு. அடுத்தது கற்றலோட தொடர்பான பேரண்ட்ஸுக்குரிய ஒரு அட்வைஸ் தான். நாங்கள் விடுற ஒரு முக்கியமான மிஸ்டேக் என்னென்னா பாருங்கள், டெய்லி எங்களோட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் ஸ்கூலுக்கு போகிறீங்க, டெய்லி ஸ்டடி பண்ணுறீங்க, அப்படியே வீட்டுக்கு வரீங்க. ஆனால் இந்த ஸ்டடி பண்ணுறத டெய்லி ரெப்பிட்டேஷன் பண்ணணும், மீட்டல் செய்யணும் என்ற விடயத்தை நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். ஆனால் இன்றைக்குரிய ஒரு ரிசர்ச் உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தர போகிறேன். அப்படி மீட்டல் செய்யாததால் எங்களோட பிரெயினுக்கு என்ன நடக்குது என்ற ஒரு விடயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கலும் ஒரு 3 விடயம் போட்டிருக்கிறோம். ஒன்று தான் எங்களோட மெமரி, ஞாபகத்தில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று சென்சரி மெமரி, நம்பர் 2 ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் மெமரி, நம்பர் 3 மூணாவது லாங் டேர்ம் மெமரி. இது நீங்கள் பார்த்துட்டு பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு விளங்குதான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் தான், அதாவது நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணுறது, டெய்லி நீங்கள் நார்மலி காலையிலேருந்து இரவு வரை காட்டும் பார்க்குறது எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வார ஏரியா தான் சென்சரி மெமரி. ஸோ இந்த சென்சரி மெமரியை பொறுத்த வரையில் மேக்ஸிமம் 1 செகண்ட், 1 பெராசெகண்ட் டு 1 செகண்ட் தான் என்ன செய்யும், அது உங்களோட சென்சரி மெமரியில் இருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் காலையில் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க, பார்த்தது எல்லாமே உங்களோட மெமரியில் இருக்காது, அப்படி தானே? நுணுக்கமாக பார்த்தது மட்டும் உங்களோட மெமரியில் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ விஷயம் கேட்டிருப்பீங்க, கேட்டதெல்லாம் உங்களுக்கு சொல்லலுமா? சொல்ல முடியாது. அதில் நுணுக்கமாக கேட்டதோட சம்மரி, சாராம்சம், அது உங்களோட மெமரியில், அது மட்டும் உங்களோட மெமரியில் இருக்கும். ஸோ இது எங்கே போய்த்து சேவ் ஆகுதுன்னா, இந்த சென்சர் மெமரியில் உங்களுக்கு தெரியும். அதான் நுணுக்கமாக பார்த்தது, நுணுக்கமாக கேட்டது, அது போய் பதியும் ஷார்ட் டேர்ம் மெமரி, குறுகிய கால ஞாபகம். இப்போ நீங்கள் டெய்லி ஸ்கூலில் படிக்கிறது இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் என்ன செய்யுது, அது சேவ் ஆகுது. இப்போ ஷார்ட் டேர்ம் மெமரியில் சேவ் ஆகிறது அதுக்குரிய ஒரு காலம் இருக்குது, மேக்ஸிமம் 24 hours. இப்போ நீங்கள் டெய்லி ஸ்கூலில் ஸ்டடி பண்ணுறது பாருங்கள், இன்றைக்கு ஸ்டடி பண்ணினது இன்றைக்கு உங்களோட மெமரியில் இருக்கும். ஆனால் அது 24 hours பாஸ் பண்ணினா அது உங்களோட மெமரிலேருந்து அப்படியே இரேஸ் ஆகி போகும். அப்போ இரேஸ் ஆகி போனால் அது ரிட்டர்ன் உங்களுக்கு வராது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், வராத சுட்டி இப்போ எக்ஸாம் கிட்டாகி படிக்கிறோம். அப்போ நாங்கள் விடுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, இந்த 24 hours அதை நாங்கள் மீட்டல் செய்யாதது. 24 hours நீங்கள் மீட்டல் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கு ஸ்டடி பண்ணதை வித்தின் 24 hours 24 hours நீங்கள் மீட்டல் செஞ்சால் அது என்ன செய்யும், உங்களோட அடுத்ததுக்கு பாருங்கள் லாங் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரி என்றால் நீண்ட கால ஞாபகம். இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு உங்களோட பேர் ஞாபகம் இருக்குது தானே, உங்களோட உம்மாவோட பேர் ஞாபகம் இருக்குது, வாப்பாவோட பேர் ஞாபகம் இருக்குது, உங்களோட ஊர் ஞாபகம் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணினதும் ஞாபகம் இருக்கணுமேண்டா நான் சொல்லுறது மட்டும் செய்யுங்க. என்னது, டெய்லி ஸ்டடி பண்ணுறத வித்தின் 24 hours 24 மணித்தியாலத்துக்குள்ளே மீட்டல் செய்யுங்க. செஞ்சால் அதே செய்யும், உங்களுக்கு உம்மோட பேர் பாப்பாட பேர் உங்களோட பேர் ஞாபகம் நிற்கிற மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணினதும் இன்ஷா அல்லாஹ் லாங் டேர்மில் போய் சேரும். சேர்ந்தா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், அதுக்கு பின்னாடி நீங்கள் எக்ஸாமுக்கு ஸ்பெஷலாக ஸ்டடி பண்ண தேவையில்லை, ரிலாக்ஸ் எக்ஸாமுக்கு போங்க. போய்த்து உங்களுக்கு என்ன செய்யலாம், அதை நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி கண்ணை திறந்தால் உங்களுக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் நிற்கும். அப்போ இதை நீங்கள் கண்டினியூவாக செய்யணும். ஷார்ட் டேர்ம் மெமரியில் சேவாக டெய்லி ஸ்கூலில் ஸ்டடி பண்ணுறத வித்தின் 24 hours ரிப்பீட் பண்ணிக்கொண்டே நீங்கள் வந்தேன்டா உங்களுக்கு அது அப்படியே லாங் டேர்ம் மெமரியில் போகும். அடுத்த விடயம் என்னென்னா, இதுக்கு எவ்வளோ நேரம் போகிறது, இதுக்கு எவ்வளோ நேரம் போகிறதுன்னு நீங்கள் பார்த்தேன்டால் மேக்ஸிமம் நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு 6 hours ஸ்டடி பண்ணியிருப்பேன் வைப்பமே. இந்த 6 hours ஸ்டடி பண்ணினது மேக்ஸிமம் 1 to 1.5 hour தான் உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு படிக்கிறத மீட்டல் செய்கிறதுக்கு, ரிப்பீட் பண்ணுறதுக்கு போகும். அப்போ இந்த 1 hour 1.5 hour என்றது உங்களுக்கு எதுலேயும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகாது. உங்களுக்கு மதரசா போகலாம், உங்களுக்கு ப்ளே பண்ணலாம், எது செஞ்சாலும் ஜஸ்ட் 1 to 1.5 hour நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஸ்கூலில் ஸ்டடி பண்ணுறதை ரிப்பீட் பண்ணுறதுக்குரிய ஒரு நேரம் நீங்கள் ஒதுக்கி வச்சா மாஷா அல்லாஹ்
அதுக்கு பின்னாடி அது லாங் டேர்ம் மெமரியில் போய் சேவ் ஆகினா அதுக்கு பின்னாடி அது பெரும்பாலும் மறக்காது இன்ஷா அல்லாஹ். இந்த மிஸ்டேக்கை நாங்கள் விடுறதால டெய்லி ஸ்டடி பண்ணுற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லாததால தான் என்ன நடக்குது, அது லாங் டேர்ம் மெமரியில் சேவ் ஆகாத காரணத்தால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், எக்ஸாம் கிட்டாவி புதுசாக படிக்கிறோம். ஸோ அது சுட்டி இந்த வீடியோத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து டெய்லி ஸ்டடி பண்ணுற பழக்கம், அது ஸ்டடி பண்ணுறதால உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்கள் கண்டினியூவாக செஞ்சுக்கொள்ள பாருங்கள். அடுத்து இன்னொரு வீடியோ என்னென்னா ஸ்டடி பண்ணுறதுக்குரிய டைம். நாங்கள் என்ன செய்கிறோம், மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறோம் அல்லது கிளாஸ் போகிறோம், மதரசா போகிறோம், வந்து டயர்டோட 7-8க்கு நாங்கள் புக் எடுக்கிறோம். இது டோட்டலி ராங். இப்போ எங்களோட பிரெயின் டயர்டாக இருக்குது. நீங்கள் பிரெயின் டயர்டாக ஈக்கிற டைமில் மட்டும் படிக்கணும். எப்போ படிக்கணும் தெரியுமா, எழும்புங்க, ஏர்லியாக தூங்குங்க. இஷாவோட 8:30-9 தூங்குங்க, ஏர்லி மார்னிங் எழும்புங்க, தஹஜ்ஜத்துக்கு எழும்புங்க. எழும்பி தஹஜ்ஜத் 2 ரக்காத் தொழுந்துட்டு இப்போ எழும்பி படிங்க. ஏன் நான் சொல்ல தெரியுமா, இப்போ உங்களோட பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக, உங்களோட பிரெயின் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற டைம் தான் ஏர்லி மார்னிங் டைம். ஸோ இந்த டைமுக்கு நீங்கள் பாருங்கள், மாஷா அல்லாஹ் அல்லாட உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஏர்லி மார்னிங் ஸ்டடி பண்ணினா உங்களோட பிரெயினில் சேவ் ஆகுற பர்சன்டேஜ் கூட. ஏன் நான் சொல்லணும் என்னென்னா, உங்களோட பிரெயின் இப்போ டயர்டு இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்யலாம், நிறைய ஸ்டடி பண்ணலாம். ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் 2 ஹவர்ஸ் ஸ்டடி பண்ணதும் ஏர்லி மார்னிங் 1 hour ஸ்டடி பண்ணதும் உங்களுக்கு பார்த்தேன்டா ஒரு ஈக்குவலாக தான் இருக்கும். அது சுட்டி இன்ஷா அல்லாஹ் இந்த டெய்லி ஸ்டடி பண்ணுற பழக்கம், ஏர்லி மார்னிங் ஸ்டடி பண்ணுற பழக்கத்தை என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இன்றையிலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஸ்டடி என்ன செய்யலாம், ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே வரலாம் என்ற ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்தி விடை பெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.